சூரிய சக்தி மின் கணக்கெடுப்பு மீட்டருக்கு கட்டணம் நிர்ணயம் செய்து மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ஒருமுனை இணைப்பிற்கான பை டைரக்ஷனல் மீட்டர் கட்டணம், மின் இணைப்பு, ஜிஎஸ்டி போன்றவற்றை உள்ளடக்கி 2764 ரூபாயாகவும், மும்முனை இணைப்பிற்கு 5011 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தாழ்வழுத்த பிரிவில் இடம்பெறும் தொழில் நிறுவனங்களுக்கான மீட்டர் கட்டணம் 10,720 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாலையில் கொட்டிய கனமழையால் லங்கா கார்னரில் தண்ணீர் குளம் போல தேங்கி நின்றது. அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாமல் சில வாகனங்கள் பாதி வழியில் நின்றன. தண்ணீர் வெளியேறும் வகையில் தூய்மை பணியாளர்கள் மழைநீரில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை அப்புறப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் மேனாம்பேட்டில் ஆந்திர மாநிலத்திற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திராவில் முறுக்கு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அந்த ரேஷன் அரிசியை கடத்திச் சென்று விற்பனை செய்ய இருந்ததாக ஷக்கீலா, அமுல் ஆகிய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மண்ணடியில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 94 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். முகமது இஸ்மாயில் என்ற அந்த நபரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது ஹவாலா பணமா என்று விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். திருப்பூர் முதலிபாளையத்தில் உள்ள ஆடை வடிவமைப்பு கல்லூரி மாணவி கமலி என்பவர் 95 கிலோ களிமண்ணை பயன்படுத்தி 157 நாட்களாக பணியாற்றி ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகன மாதிரியை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார். மாணவியின் இந்த படைப்பு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூரில் பாலாஜி என்ற பெயரில் நடத்தப்பட்டு வந்த நிதி நிறுவனத்தை அதன் உரிமையாளர் மூடிவிட்டு தலைமறைவானதாக கூறி அதில் முதலீடு செய்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்து வருகின்றனர். இதுவரையில் வரப்பெற்ற புகார்களை கணக்கிட்டதில் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றிருப்பது தெரிய வந்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை பனையூர் பகுதியில் கடற்கரைக்கு சென்ற கல்லூரி மாணவர்கள் 4 பேரிடம் பணம் கேட்டு மிரட்டிய 2 பேர் மாணவர்கள் 2வரை காரில் கடத்திச் சென்றனர். ஊத்தண்டியில் உள்ள ஏடிஎம்மில் வலுக்கட்டாயமாக 3000 ரூபாய் பணம் எடுக்கச் செய்து பறித்து சென்றனர். மற்ற மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் வஜ்ரலிங்கம், மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பழனியில் பெய்த கனமழையால் ஆரம்ப சுகாதார மையத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகளை பணியாளர்கள் வெளியேற்றி பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் மழைநீரை வெளியேற்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். 1 மணி நேரம் கனமழை பெய்ததால் பெரியநாயகியம்மன் கோவில் வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் பூங்காவில் மின்சாரம் தடைபட்ட நேரத்தில் உள்ளே சிலர் இருப்பதை கவனிக்காமல் நகராட்சி ஊழியர் பூட்டிச் சென்றதால் 3 குழந்தைகளுடன் 2 பெண்கள் வெளியே வர இயலாமல் தவித்தனர். நகராட்சி ஊழியர்களுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் அளித்த நிலையில் பணியாளர் ஒருவர் பூங்காவின் பூட்டுக்குரிய சாவியை எடுத்து வந்து திறந்து உள்ளே இருந்தவர்களை விடுவித்தார். நெல்லை மாவட்டம் விகேபுரம் பகுதியில் கடந்த 4 நாட்களில் 2 சிறுத்தைகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டன. வேம்பையாபுரம் மற்றும் ஆனவன் குடியிருப்பு பகுதிகளில் ஆடுகளை சிறுத்தைகள் தூக்கிச் சென்றதை தொடர்ந்து 3 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டது. இதில் கடந்த சனிக்கிழமையன்று வேம்பையாபுரம் பகுதியில் ஒரு சிறுத்தை சிக்கிய நிலையில் ஆனவன் குடியிருப்பில் செவ்வாய்க்கிழமை இரவில் மற்றொரு சிறுத்தை சிக்கியதாகவும் அதனை அடர்ந்த வனப்பகுதியில் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் இன்று முதல் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததால் கடந்த 18ஆம் தேதி மணிமுத்தாறு அருவி மற்றும் மாஞ்சோலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்திருந்தனர். தற்போது மாஞ்சோலை பகுதியில் மட்டும் தடை நீடிப்பதாக தெரிவித்தனர்.
பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் போலியாக பயனாளர்கள் பெயரை சேர்த்து 80 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாக விருதுநகர் மாவட்ட எஸ்பியிடம் சாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் புகார் அளித்துள்ளார். சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது தற்காலிக கணினி ஆபரேட்டராக பணியாற்றி வரும் ரேவதி என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் தற்போது அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சேவுக பெருமாள் ஐயனார் கோயிலின் வைகாசி விசாக திருவிழாவின் நிறைவு நாளில் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் பூரண புஷ்கலா சமேதராக சேவுக பெருமாள் எழுந்தருளினார். மின் விளக்குகளால் ஜொலித்த புஷ்ப பல்லக்கில் 4 ரத வீதிகளிலும் ஊர்வலம் நடைபெற்றது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் கார் ஒன்று தாறுமாறாக ஓடி 6 வாகனங்கள் மீது மோதியது. பைக், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் மீது மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். சேலம் அருகே ஜருகுமலையில் பெய்த கனமழையால் சுமார் 40 வருடங்களுக்கு பிறகு காட்டாறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சேலம் சீலநாயக்கன்பட்டி குறிஞ்சி நகர் பகுதியில் கனமழையின் காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பட்டுக்கோட்டையில் பூ வியாபாரியின் வீட்டில் கட்டியிருந்த ஆட்டை இருசக்கர வாகனத்தில் தூக்கிச் சென்ற 2 பேரை சில மணி நேரத்திலேயே போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் அணைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சிங், சுரேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ஆட்டை மீட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள விழுப்புரம் பதிவுத்துறை இணை பதிவாளர் தையல் நாயகி வீட்டில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 1,26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைப்புத் தொகை மற்றும் தங்க பத்திரங்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் 17 இடங்களில் அவர் வீட்டு மனைகள் மற்றும் நிலம் வாங்கியதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது.